ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு த மகாவதார் சீரீஸ் எபிசோட் 6 இன் 6 minutes. ஸோ 6 நிமிடங்களில் பாபாஜியோடைய அடுத்த எபிசோடுக்கான பார்ட் தான் இது. ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு மகாவதார் பாபாஜியோடைய 5 எபிசோட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் கீழே இருக்குது, மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அந்த 5 வீடியோவும் பார்த்துட்டு பிறகு தான் இது உங்களால் பார்க்க முடியும். பிகாஸ் அது நம்ம ஒரு சாப்டர் கதையாக போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கிளிக் பண்ணுவீங்க. நிறைய பேர் இதை கேட்குறவங்க, அற்புதமாக இந்த ஒரு ஆன்மீகத்தை தேடணும்னு நினைக்கிறவங்க. நம்ம இங்கே கிரியா யோகம் சொல்லிக் கொடுக்குறோம் இலவசமாக. அதுக்கு முன்னால் யோகா அண்ட் மெடிடேஷனை ஆன்லைனில் நம்ம குறிப்பிட்ட கம்மியான ஃபீஸ்க்கு நம்ம வச்சுட்டு சொல்லிகிட்ருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்துட்டு இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரைட், இந்த வீடியோ கேட்குறதுனால பெனிஃபிட் என்ன அது என்னன்றது இல்லை. பாபாஜியை பற்றி தெரிஞ்சு நமக்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லை. பட் பாபாஜி பண்ண அந்த கடினமான பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சு நம்மளும் அதை மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2% பயிற்சி செஞ்சால் இல்லறத்தில் வாழ்ந்துக்கிட்டு நம்மளால் மோட்ச முக்தி அடைய முடியும் என்பதை மகாவதார் பாபாஜியை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது நம்மளுடைய அகஸ்தியர் போகர் கதை முடிஞ்சிருச்சு. 5 எபிசோடில் அதை பற்றி நம்ம பேசிட்டோம். அவங்க வந்துட்டு பாபாஜிக்கு கடினமான பரீட்சைகளை கொடுத்து அதுக்கப்புறம் நாகராஜ்லேருந்து மகாவதார் பாபாஜிக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. மகா அவதார் அப்படின்ற ஒரு நிலையை அவருக்கு எப்போ ஏற்பட்டதுன்றதை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுவீங்க நான் இது சொல்கிறது மூலிமா. எபிசோட் 6 வந்து நம்ம பேசக்கூடிய கண்டென்ட்டு, நாகராஜ் அவர்கள் அனுப்பப்படுறார் எங்கே? பத்ரிநாத்ன்ற ஒரு இடம் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணர்லேருந்து அர்ஜுனன்லேருந்து எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த தண்ணீர் பகுதி ஆகட்டும், அங்கே ஒரு சில மலை இருக்குது. அந்த மலையிலேருந்து தண்ணீர் விழும். அது புண்ணியவான்களுக்கு அந்த தண்ணி விழும், பாவமாக இருக்கிறவங்க தண்ணி விழாது. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அது அந்த காலத்தில் ஃபார்ம் பண்ண அந்த விஷயம். அப்போ ரிஷிகள் இருந்தாங்க. இயற்கை சூழல் எல்லாமே வந்துட்டு மனிதர்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஃப்ரெண்ட்லியாகவும் மனிதர்கள் இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு இயற்கை மனிதர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, மனிதர்களும் இயற்கைக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அதனால் அதெல்லாம் இப்போ வேலை செய்யாது. அதெல்லாம் அந்த காலத்தில் வச்சது. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. பட் ஆன்மீகத்தோடைய பயிற்சி, தேடல், இதெல்லாமே தனக்குள்ளே ஏற்படணும் என்பதை கிருஷ்ணர்லேருந்து பரமாத்மா எல்லாருமே சொன்னது அதுதான். ஸோ மகாவதார் பாபாஜி நிலைக்கு அவர் போகிறதுக்கான முதல் தூணா என்ன இருக்குது அப்படின்னா, போகர் அகஸ்தியரும் 2 பேருமே இவங்களுக்கு இந்த கிரியாயோகம் சொல்லிக் கொடுத்த பிறகு இவர் இந்த கட்டராகாமா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஸ்ரீலங்காலேருந்து அவர் டோட்டலாக அப்படியே பீக்கு இமயமலைக்கு அனுப்பப்படுறார். பத்ரிநாத்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 10,400 feet அனுப்பப்பட்ட பிறகு அங்கே உட்காந்து பயிற்சி பண்ணுறாரு நம்ம நாகராஜ். ஒருத்தரை கூட சந்திக்கலாங்க. ஒருத்தரை கூட அவர் சந்திக்காமல் 18 வருஷம் 11 மாதம் அவர் பயிற்சி பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 19 வருஷம். ஸோ அந்த பயிற்சி தியானம் தனிமையிலேயே பயிற்சி பண்ணுறாரு. பண்ணிட்ட பிறகு அவருக்கு அடையக்கூடிய அந்த நிலை வந்து அற்புதமான ஒரு நிலை. நம்மளால் வந்துட்டு அதை நம்ம யோசிப்போம், எப்படி நம்ம 18 வருஷம் பண்ண நம்மளால் அடைய முடியுமா அப்படின்னு. அவர் பண்ண பயிற்சிகள் அந்த மாதிரி தனித்திருந்து பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அந்த சித்தர்களுடைய அந்த ஒரு ரூட்டே வேறு. அதனால தான் மகாவதார் என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஸோ அங்கே மகாவதார் பாபாஜி அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாசி தான் கிரியாவோட 3rd ஸ்டேஜ். அதை அவர் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி மகாமுத்ரை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் பயிற்சி பண்ண பிறகு அதுக்கு அடுத்த பீக் குண்டலினி எல்லாம் ரைஸ் ஆன பிறகு அவர் அடையக்கூடிய அந்த ஒரு நிலை பார்த்திங்க அப்படின்னா தினதினம் அவர் அடைகிறாரு. தினதினம் அதோடைய கடவுளோட உணர்வை அவரால் உணர முடியுது. அப்போ அவர் சிவம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுடுறாரு. சிவமுக்கும் மேலே என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற அண்ட நிலைக்கு போயிடுறாரு. அந்த அண்ட நிலைக்கு போகும்போது அவர் அடையக்கூடிய அந்த சமாதி நிலைக்கு பேர் தான் சொரூப சமாதி. சொரூப சமாதினா தனக்குள்ள இறைவனை தரிசித்த பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடலை அப்படியே நெருப்பு, அதாவது கற்பூரம் நீங்கள் கொளுத்துறீங்க பார்த்தீங்களா, கற்பூரம் கொளுத்துறதுக்கான ஒரு அடையாளமே உங்களுக்குள்ள ஆத்மா என்பது அப்படி உள்ள நெருப்பு போல ஜோதி. அந்த ஜோதி உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. லைட்னான வெளிச்சம், அந்த வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்தை கொளுத்துறோம். அந்த கற்பூரம் வெள்ளையாக இருக்கும்போது தூய்மையாக வந்தது ஆத்மா. அந்த தூய்மையான ஆத்மாவை நம்ம யூஸ்லெஸ்ஸாக அப்படியே வச்சிட்ருக்கோம். அதை பயிற்சி பண்ணி அந்த நெருப்பை கொளுத்து அதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் செய் அப்படின்றதுக்காக தான் கற்பூரம் கோவிலில் வச்சது. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்.
அப்போது இந்த பாபாஜி அவர்கள் அடையக்கூடிய இந்த நிலை, மகா அவதார் நிலையே சொரூப சமாதி அடைஞ்ச பிறகு அவருக்கு கிடைக்குது. இது பத்ரிநாத்தில் இருக்கும்போது 18 வருஷம் ஃபுல் தியானம். அந்த ஃபுல் தியானத்தில் அவர் பயிற்சி பண்ண, தியானம்னா அப்படி உட்காந்தாரா, அப்படி இல்லை, எவ்வளோ டெக்னிக்ஸுங்க, சீக்ரெட்ஸ், அத்தனை சீக்ரெட் டெக்னிக்ஸ் எல்லாம் செஞ்சு அந்த கிரியாஸ் எல்லாம் அவர் செஞ்ச பிறகு அவருக்கு அந்த நிலை வருது. அப்போது அவருடைய உடலே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு கோல்டன் ஷேப்புக்கு வந்து மாறுது. இப்போ ஒரு லைட் இருக்குது, லைட்டில் வார்ம் லைட் போட்டால் எப்படி இருக்கும், வார்ம் லைட் பின்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வார்ம்லாம் இருக்குது, அந்த வார்ம் லைட்டோடைய கலருக்கு பாபாஜியோடைய உடல் வந்து மாறுது. அதுதான் நீங்கள் இப்போ இந்த டிவியில் பின்னாடி பார்க்கலாம். ஸோ மகாதார் பாபாஜின்ற ஒரு நிலையை அவருக்கு அப்போ தான் ஏற்படுது. அவர் சராசரி அவதாரம்லேருந்து மகா அவதாரமாக அவர் மாறக்கூடிய ஒரு நிலை. அது எல்லா சித்தர்களுக்கும் வராது. இவருக்கு வந்துட்டு அது அந்த மாதிரி இறைவன் அவருடைய உடலுக்குள்ளே அந்த மாதிரி வச்சுருக்கிறார். ஸோ அந்த ஒரு ஆத்மா அதுக்காக அனுப்பப்பட்டு, அதற்காக பயிற்சி பண்ணப்பட்டு நாகராஜ்லேருந்து தமிழ்நாடுலேருந்து அவர் சென்று அவ்வளோ தூரம் போய் அதுக்கப்புறம் அவர் அந்த நிலை அடைஞ்சிருக்காரு அப்படின்னா சொரூப சமாதி மூலியமாக. சொரூப சமாதினா ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல், மென்டல், உங்கள் வைட்டல், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜிஸ், பாடி, சர்வ அண்டமுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து என்ன ரூபம் வேணால் நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய சரீரமே வந்துட்டு ஒளிவட்டமாக மாற்ற முடியும். அது இப்போ சாத்தியமானா சாத்தியம் இல்லை, அது அந்த காலத்தில் பாபாஜியால் சாத்தியமாச்சு. அதனால தான் அவர் ஒரே ஒருத்தர், மகாவதார் பாபாஜி ஒரே ஒருத்தர் தான். அதுக்கு அந்த மாதிரி வேறு யாராலும் வர முடியாது. பட் இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த மாதிரி வரணுன்றது இல்லை உங்களுடைய பயிற்சி. அந்த மாதிரி மகான் நமக்கு என்ன ரூட் கொடுத்துருக்காரு, அப்படி அடைஞ்ச மகான் அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லலாமே. அவர் அந்த மாதிரி சொல்லலை. அதில் 2% செஞ்சால் போகிறோம். இல்லறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஃபேமிலியில் இருக்கீங்க, ஃபேமிலி லைஃப்ன்றது என்ன, துன்பம் தானே, அதில் இன்பம்ன்றது 1% தான். ஸோ அந்த இன்பத்தில் இருக்கிற விஷயத்தை தவிர 99% துன்பம். அந்த துன்பம் அப்படின்றதையும் எப்படி நீங்கள் இனிமையாக பார்க்க போகிறீங்க, அதையுமே எப்படி ஸ்வீட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது பார்வையை நீங்கள் மாற்றணும். அதோடைய பார்வை இறைவன் பார்வையாக நீங்கள் பார்த்தா எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். தவிர மனம், மனிதன், ஈகோ, ஜெலஸ், இந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டு, அது நெகட்டிவ். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்கீமு இந்த கிரியா செய்யும்போது உங்களால் உணர முடியும். இனி இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இனிஷியலாக பொறுமையாக பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் ஒரு கையில் குடும்பம், ஒரு கையில் இறைவன். குடும்பத்தை விடுற சூழல் வரும்போது இறைவனை பிடிச்சிப்பீங்க. ஏன்னா ஒரு நாள் குடும்பம் உங்களை விட்டுட்டு போயிடும். இது வந்துட்டு வேத வாக்கு. விட்டுட்டு போயிடும் அப்படின்னா மரணம்ன்றது எல்லாருக்கும் வருது. ஸோ அப்போ அந்த நொடியில் உங்களுடைய உடல் ஆன்மாவையும் இணைஞ்சு மோட்ச முக்தி மார்க்கத்தை காமிச்சவர் தான் மகாவதார் பாபாஜி. ஸோ இது இந்த பாட்டோட முடியலைங்க, எவ்வளோ கதைகள் இருக்குது பாபாஜி பற்றி, இன்னும் பல வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அப்போ தான் மகாவதார் பாபாஜி 16 வயசில் இருக்கிற ஒரு சின்ன சிறுவன் மாதிரி அப்படியே இருந்துட்டார். அவர் வந்துட்டு அந்த 16 ஸ்டேட்லேயே அப்படியே இருந்துட்டார். அதுக்கு மிஞ்ச அவரால் உடலில் வந்துட்டு ஏஜே ஆகலை, யூத்தாகவே இருக்கார் இப்போ வரைக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னா அந்த அன்றைக்கி செஞ்ச அந்த யோகம் அவருக்கு லாங் லாஸ்டிங்காக வரமா அப்படியே இருக்குது. வரம்னா என்ன, பகவான் கொடுக்கறது, இந்த ஆத்மா ஏற்றுக்குது, ஆத்மா மூலிமா இந்த உடல் அப்படியே இருக்குது, ரெண்டும் இணைஞ்சு ஒரே சரீரமாக ஒளிவட்டமாக இருக்குது. இதுதான் என்லைட்மெண்ட். இது இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நாகராஜ் அவர்கள்லேருந்து மகாவதார் பாபாஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாரோ, சராசரி மனிதன்லேருந்து ஒரு நல்ல யோகியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த ஒரு உடலை நம்ம விட்டுட்டு நல்ல ஒரு ஸ்டேட்க்கு நம்ம வந்துட்டு போகணும் அப்படின்பது தான் ஒரு மனிதனுடைய ஒரு பர்பஸே. இது தெரிஞ்சுக்காத மனிதர்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சதுன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பல பேர் இது தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலிமா உங்களுக்குமே வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஸோ ஹரி ஓம், நன்றி, வணக்கம்.